தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான் இருக்கணும்னு ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வரும்போது அதை ஏன் தீவிரமா எதிர்க்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. குழந்தைங்களா ஒரு மொழியை ரொம்ப ஈஸியாவும் சீக்கிரமாவும் கத்துக்க முடியும். நிறைய கத்துக்கிறதுக்கான அட்வான்டேஜ் அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உத்தரப்பிரதேசல இருக்கிற எத்தனை குழந்தைங்களுக்கு 3 மொழிகள் தெரியும்? பீகார்ல இருக்கிற எத்தனை குழந்தைங்களுக்கு 3 மொழிகள் தெரியும்? உத்தரப்பிரதேசல இருக்கிற எத்தனை குழந்தைங்களுக்கு 2 மொழிகள் தெரியும்? எல்லா குழந்தைங்களும் 3 மொழிகள் கத்துக்கலாங்கிற ஒரு அற்புதமான ஐடியா உங்ககிட்ட இருக்குதுன்னா, கடந்த 75 வருஷமா மும்மொழி மாநிலங்கள்ல என்ன ரிசல்ட் கொடுத்திருக்கீங்க? எத்தனை பெர்சன்டேஜ் பசங்க 2 மொழிகள்ல சிறந்து விளங்க முடியுது? அதை பேசுங்க, அப்புறம் மும்மொழி பத்தி பேசலாம். குழந்தைங்களா ஈஸியா கத்துப்பாங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? மும்மொழி சிறந்ததுங்கிறதுக்கு உங்ககிட்ட நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் என்ன இருக்கு? இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும்னு நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். மொழி விஷயத்துல நாங்க நுட்பமா அணுகுனதுனால தான் இன ரீதியா, பண்பாட்டு ரீதியா, பொருளாதார ரீதியா திருப்திகரமான ரிசல்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு இடத்தை நீங்க காட்டுங்க. மும்மொழி கொள்கையை வச்சிருக்கிறதுனால இந்த நாட்டுல தமிழ்நாடை விட அதிகமான ரிசல்ட்ஸை காட்டுற ஒரு மாநிலத்தை காட்டுங்க. அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தருக்காக நாங்க ஏன் எங்க கொள்கையை மாத்திக்கணுங்கிறத நீங்க